வணக்கம். இது அதிர்வின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மர்மமான முறையில் உயிரிழந்த கபில சந்திரசேன மஹிந்தவுக்கு அனுப்பப்பட்டுள்ள கடிதம், தடைப்படும் முக்கிய விசாரணைகள், சுரேசாலே போன்றவர்களின் உயிருக்கும் அச்சுறுத்தல், பொறுப்பிலிருந்து தவறிய அரசாங்கம், விமல் வீரவன்ச காட்டம். தாய்லாந்திலிருந்து ஆபத்தான பொருட்களை நாட்டிற்கு கொண்டு வந்த நிதி முகாமையாளர் கட்டுநாயக்கவில் கைது. சூதாட்டத்தில் தோற்ற நண்பனுக்காக மாணவர்கள் செய்த முகம் சுளிக்கும் செயல், வாடகை காரில் அரங்கேறிய சம்பவம், ஆட்டிறைச்சி என கூறி செய்த மோசடி அம்பலம். கைது செய்யப்பட்ட குருநாகல் பிரதி மேயர் கட்சி உறுப்பினர் பதவியை உடனடியாக இடைநீக்கம் செய்தது அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ். முதலமைச்சருக்கான ஆணையை பெற்றார் விஜய். இன்று தமிழக முதல்வராக பதவியேற்பு, ராகுல் காந்தியும் பங்கேற்பார் எனவும் தகவல். திடீரென பேருந்திலேறி நபரொருவரின் தொலைபேசியை பறித்து சென்ற முச்சக்கர வண்டி சாரதி, இளம் குடும்பஸ்தர் கடத்தப்பட்டு கையெழுத்து வாங்கிய நபர்கள். வவுனியாவில் சம்பவம் நடந்ததென்ன? கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் நிர்மாண கொங்கிரீட் கழிவு மீள் சுழற்சி மத்திய நிலையம் திறந்து வைப்பு. தேசிய மக்கள் சக்தியின் மேதின நிகழ்வில் கலந்து கொள்ளாத கடற்றொழிலாளர்களுக்கு தண்டப்பணம் விதிக்கப்பட்ட விவகாரம் சர்ச்சை, வெளியான தகவல். யாழ் போதனா வைத்தியசாலை மருந்து களஞ்சிய தீ விபத்து தொடர்பில் தடயவியல் போலீசார் விசாரணை தீவிரம். கிளிநொச்சியில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் நிகழ்வு ஆரம்பம். மின்சார கட்டணம் உயர்வு குறித்து வெளியான தகவல். மட்டக்களப்பில் தண்ணீர் போத்தலின் விலையை கூட்டிவிட்ட பிரபல உணவகத்திற்கு 5 லட்சம் ரூபாய் அபராதம். வனவிலங்குகளின் கொம்புகளை விற்க முயன்ற நபர் கைது. வடக்கு கிழக்கில் உண்மையில் வங்கிகள் செறிவாக காணப்படுகின்றன. இடம்பெயர்ந்தவர்களுக்கு அல்லது காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு அல்லது இறந்து போனவர்களுக்கு அவர்களது உறவுகளுக்கு ஒப்படைக்கக்கூடிய ஒரு விதத்தில் கூடுதலான வட்டிகளோடு அவை அறவிடப்படுகின்ற வேளையில் அவற்றை செலுத்த முடியாமல் தற்கொலை செய்கின்ற நிகழ்வுகள் கூட. சடலமாக மீட்கப்பட்ட ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸின் முன்னாள் நிறைவேற்று பணிப்பாளர் கபில சந்திரசேனவின் மரணம் தொடர்பில் பிரேத பரிசோதனைகள் நேற்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. கொழும்பு சட்ட வைத்தியம் மற்றும் நச்சு ஆய்வியல் நிலையத்தினால் இந்த நடவடிக்கைகள் நேற்று முற்பகல் முதல் இடம்பெற்றிருந்தன. அதன்படி இந்த பிரேத பரிசோதனை அறிக்கை எதிர்வரும் திங்கட்கிழமை கோட்டை நீதிவான் நீதிமன்றத்திற்கு சமர்ப்பிக்கப்பட உள்ளது. இதனிடையே கபில சந்திரசேனவின் மரணம் தொடர்பில் மேலதிக விசாரணைகள் கொள்ளுப்பட்டி போலீசாரிடமிருந்து கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினருக்கு மாற்றப்பட்டுள்ளது. கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவின் பணிப்பாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் இந்திக லொக்குகெட்டியின் கீழ் சிறப்பு குழு இந்த மரணம் சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளது. கொள்ளுப்பட்டி பேதரிஸ் மாவட்டத்தில் உள்ள 37ஆம் இலக்கமுடைய முன்னாள் கிரிக்கெட் வீரர் அரவிந்தடி சில்வாவின் வீட்டிலிருந்து சடலமாக மீட்கப்பட்டிருந்த கபில சந்திரசேனவின் திடீர் மரணத்தின் பின்னணியில் ஏதேனும் சதித்திட்டம் உள்ளதா என்பதை கண்டறிய அரச புலனாய்வு அமைப்புகள் விசாரணையை தொடங்கியுள்ளன. மேலும் இச்சம்பவம் கொலையா தற்கொலையா என்பதை கண்டறிவதற்காக சிறப்பு விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இது ஒரு புறம் இருக்க, ஏர்பஸ் விமான கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் வாக்குமூலம் ஒன்றை அளிப்பதற்காக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவிற்கு லஞ்ச ஊழல் மோசடி தவிர்ப்பு விசாரணை ஆணைக்குழு தங்காலையில் அமைந்துள்ள கார்டன் இல்லத்திற்கு அதிகாரப்பூர்வ கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ளது. எதிர்வரும் 12ஆம் தேதி ஆணைக்குழுவில் முன்னிலையாகுமாறு மஹிந்த ராஜபக்சவிற்கு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கடிதம் ஸ்ரீலங்கன் விமான சேவை நிறுவனத்தின் முன்னாள் பிரதம நிறைவேற்று அதிகாரி கபில சந்திரசேன மர்மமான முறையில் உயிரிழந்த சம்பவம் இடம்பெற்று 24 மணித்தியாலங்களுக்குள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இதற்கிடையில் கபில சந்திரசேனவின் மரணத்தால் ஏர்பஸ் ஒப்பந்தம் தொடர்பான மேலதிக விசாரணைகளில் சில தடைகள் ஏற்படக்கூடும் என்று சட்ட வல்லுநர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். இதேவேளை நாட்டின் தற்போதைய மர்ம மரணங்கள் மற்றும் அரசாங்கத்தின் அரசியல் பழிவாங்கல்கள் காரணமாக மக்கள் பெரும் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகியுள்ளனர் என்றும், அந்த வகையில் தற்போதைய சூழலில் சுரேஷ் சாலே போன்ற புலனாய்வு பிரிவின் முன்னாள் பிரதானி ஒருவர் வெளியில் வந்தால் அவரின் பாதுகாப்பு எவ்வாறு அமையும் என்று கேள்வி எழுகிறதெனவும், சட்டமும் நீதியும் நேர்மையாக நிலைநாட்டப்படாத பின்னணியில் அரசாங்கம் தனது பொறுப்பிலிருந்து முற்றிலும் தவறியுள்ளதாக தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவன்ச கடுமையாக குற்றம் சாட்டியுள்ளார். சட்டமும் நீதியும் சரியான நேர்மையான முறையில் நிலைநாட்டப்பட்டால் எவரும் இத்தகைய விபரீத முடிவுகளை எடுக்க நினைப்பார்கள் என்று நான் நினைக்கவில்லை. ஒரு குற்றச்சாட்டு சுமத்தப்பட்ட உடனேயே எவரும் தற்கொலை செய்து கொள்ள முயல்வதில்லை. முதலில் நிதியமைச்சின் மேலதிக பணிப்பாளரின் மரணம் உண்மையாகவே தற்கொலையா இல்லையா என்ற பாரிய சந்தேகம் சமூகத்தில் எழுந்துள்ளது. அத்தோடு தற்போதைய சம்பவத்தை பார்க்கும் போது அது மேலோட்டமாக தற்கொலை போன்று தெரிந்தாலும் அதிலும் பல்வேறு சந்தேகங்கள் காணப்படுகின்றன எனவும் அவர் தெரிவித்துள்ளார். தாய்லாந்திலிருந்து சட்டவிரோதமான முறையில் குஷ்ரக போதைப் பொருளை நாட்டிற்குள் கொண்டுவர முயன்ற ஒருவர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் சுங்கப் பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்டவர் புறக்கோட்டை பகுதியைச் சேர்ந்த 37 வயதுடையவர் எனவும் அவர் தனியார் நிறுவனம் ஒன்றின் நிதி முகாமையாளர் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சந்தேக நபர் விமான நிலையத்தின் கிரீன் சேனல் ஊடாக வெளியேற முயன்றபோது சுங்க போதைப் பொருள் கட்டுப்பாட்டு பிரிவின் அதிகாரிகள் சந்தேக நபரின் கைப்பையை சோதனையிட்டுள்ளனர். இதன்போது மறைத்து வைக்கப்பட்டிருந்த 512 கிராம் குஷ்ரக போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளது. கைப்பற்றப்பட்ட போதைப் பொருளின் மொத்த பெறுமதி சுமார் 51,20,000 ரூபாய் என மதிப்பிடப்பட்டுள்ளது. மேலதிக விசாரணைகளுக்காக சந்தேக நபர் கட்டுநாயக்க விமான நிலைய போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார்.
சூதாட்டத்தில் பணத்தை இழந்த தனது நண்பருக்கு உதவுவதற்காக வாடகைக்கு கார் எடுத்து எருமை கன்றுகளை திருடி அவற்றை ஆட்டு இறைச்சி என விற்பனை செய்து வந்த பாடசாலை மாணவர் ஒருவரை அம்பலாங்குடை போலீசார் கைது செய்துள்ளனர். கடந்த சில நாட்களாக அம்பலாங்குடை போலீஸ் குற்றத்தடுப்பு பிரிவினருக்கு கிடைத்த மாடு திருட்டு தொடர்பான முறைப்பாடுகளை அடுத்து மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் டல்கஸ்கொட கொடகென பகுதியில் வைத்து குறித்த மாணவர் கைது செய்யப்பட்டுள்ளார். அம்பலாங்குடையில் உள்ள பிரபல பாடசாலை ஒன்றில் பயிலும் அந்த மாணவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையின் அடிப்படையில் மேலும் 2 மாணவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்கள் அம்பலாங்குடை மற்றும் வதுகெதிர பகுதிகளை சேர்ந்தவர்கள் என போலீசார் கூறுகின்றனர். சந்தேக நபர்களான இந்த மாணவர்கள் திலகபுர பகுதியில் 3 மற்றும் 8 மாத வயதுடைய 2 எருமை கன்றுகளை கார்களில் ஏற்றிச் சென்று கரந்தனிய பனாப்பிட்டிய பகுதியில் உள்ள ஒருவருக்கு விற்பனை செய்துள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது. இதனை அடுத்து அவரையும் கைது செய்த போலீசார் காட்டில் கட்டி வைக்கப்பட்டிருந்த 2 எருமை கன்றுகளையும் மீட்டுள்ளனர். மாடுகளை கடத்த பயன்பட்ட கார்களையும் போலீசார் கைப்பற்றியுள்ளனர். இவை படபோல பகுதியில் உள்ள வாகன வாடகை நிலையம் ஒன்றிலிருந்து பெறப்பட்டவை என தெரிய வந்துள்ளது. விசாரணையின் போது சந்தேக நபர்கள் சில காலமாக ஆடுகளையும் திருடி வந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். ஆட்டுக்கறியின் விலை உயர்வாக இருந்ததால் கன்றுகளை கொன்று அவற்றை ஆட்டுக்கறி என்று கூறி விற்கும் இந்த மோசடி இவ்வாறு நடந்ததாக அம்பலாங்குட போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர். இச்சம்பவத்தில் தொடர்புடைய 4 சந்தேக நபர்களும் பாலப்பிட்டிய நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட பின்னர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். நகராட்சி ஒப்பந்தம் தொடர்பானதாக கூறப்படும் கையூட்டல் சம்பவம் குறித்து லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழுவால் கைது செய்யப்பட்ட குருநாகல் பிரதி மேயர் எம் அசார்தீன் மொய்னுதீன் உல்ஸ்டோப் நீதவான் நீதிமன்றத்தால் மே 21 வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். இதேவேளை அவரது கைது நடவடிக்கையை தொடர்ந்து விசாரணைகளின் முடிவு மற்றும் அதனைத் தொடர்ந்த சட்ட நடவடிக்கைகள் முடியும் வரை அவரது கட்சி உறுப்பினர் பதவியை உடனடியாக இடைநீக்கம் செய்வதாக அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் அறிவித்துள்ளது. தமிழகத்தில் நிலவி வந்த அரசியல் இழுபறிகள் ஒரு முடிவுக்கு வந்துள்ள நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் சி ஜோசப் விஜய் புதிய முதலமைச்சராக பதவியேற்க உள்ளார். விசிக கட்சி தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆதரவு வழங்கியதை தொடர்ந்து ஆளுநர் RV ஆர்லேக்கர் விஜயிடம் முதலமைச்சர் நியமன கடிதத்தை நேற்று மாலை வழங்கியுள்ளார். இதேவேளை விஜயின் பதவியேற்பு விழாவில் பங்கேற்க இன்றைய தினம் காலை 8:50 மணிக்கு மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி சென்னை வரவுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இதேவேளை பொது நிர்வாக, காவல் மற்றும் உள்துறை அமைச்சராக முதலமைச்சர் விஜய் பதவியேற்பார் எனவும் கூறப்படுகிறது. கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்துடனான இணைந்த வகையில் ஸ்தாபிக்கப்பட்ட நிர்மாண மற்றும் கட்டட கழிவு முகாமைத்துவத்திற்கான மீள் சுழற்சி மத்திய நிலையம் நேற்று முன்தினம் முற்பகல் ஏகலை கைத்தொழில் பேட்டையில் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. கிளீன் ஸ்ரீலங்கா செயலகம் இந்த திட்டத்திற்காக 200 மில்லியன் ரூபாயை ஒதுக்கியுள்ளதாகவும் கூறப்படுகிறது. வீடமைப்பு மற்றும் நீர்வளங்கள் அமைச்சின் கீழ் உள்ள அரச பொறியியல் கூட்டுத்தாபனத்திற்கு உரிய முன்வார்ப்பு வளாகத்தில் நிறுவப்பட்டுள்ள இந்த திட்டமானது இந்நாட்டின் நிர்மாண துறையில் நிலைபெறான சுற்றாடல் மாற்றத்தை நோக்கிய ஒரு குறிப்பிடத்தக்க மைல்கல்லாக கருதப்படுகிறது. வவுனியாவில் இளம் குடும்பஸ்தர் கடத்தி தாக்கப்பட்டமை தொடர்பில் 3 ஆட்டோ சாரதிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். வவுனியா புதிய பேருந்து நிலையத்தில் பேருந்து ஒன்றில் இருந்த இளம் குடும்பஸ்தர் ஒருவர் கடந்த வியாழக்கிழமை முச்சக்கர வண்டியில் கடத்தப்பட்டு புதிய பேருந்து நிலையத்திற்கும் சோயா வீதிக்கும் இடைப்பட்ட பகுதியில் உள்ள வயல் நில பகுதியில் 3 மணி நேரம் தடுத்து வைக்கப்பட்டு தாக்கப்பட்ட பின்னர் விடுவிக்கப்பட்டிருந்தார். குறித்த சம்பவத்தின் போது அவரிடமிருந்து கடிதம் ஒன்றில் கையொப்பம் பெறப்பட்டிருந்ததுடன் அவரது தொலைபேசியில் இருந்த சில ஆவணங்களும் அளிக்கப்பட்டதாகவும் பாதிக்கப்பட்ட குடும்பஸ்தர் வவுனியா போலீசில் முறைப்பாடு செய்திருந்தார். குறித்த முறைப்பாடு தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுத்த வவுனியா குற்றத்தடுப்பு பிரிவு போலீசார் குறித்த கடத்தல் மற்றும் தாக்குதல் சம்பவத்துடன் தொடர்புடையதாக 3 முச்சக்கர வண்டி சாரதிகளை கைது செய்துள்ளதுடன் மேலதிக விசாரணைகளின் பின்னர் அவர்களை நீதிமன்றத்தில் முற்படுத்த நடவடிக்கைகள் எடுத்துள்ளதாக தெரிவித்துள்ளனர். குறித்த நபர் கடத்தப்பட்டதற்கான காரணம் மற்றும் மேலதிக தகவல்கள் வெளியாகவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற தேசிய மக்கள் சக்தியின் மேதின நிகழ்வில் கலந்து கொள்ளாத கடற்றொழிலாளர்களுக்கு தண்டப்பணம் விதிக்கப்பட்டுள்ளமை பருத்தித்துறை கடற்றொழிலாளர் சமூகத்தில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. யாழ்ப்பாணம் பருத்தித்துறை நகர் கடற்றொழிலாளர் கூட்டுறவு சங்க உறுப்பினர்களை தேசிய மக்கள் சக்தியின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற மேதின கூட்டத்தில் கலந்து கொள்ளுமாறு பருத்தித்துறை கொட்டடி கடற்றொழிலாளர்கள் சங்கம் அறிவுறுத்தியிருந்தது. சங்கத்தின் அறிவுறுத்தலை மீறி குறித்த மேதின கூட்டத்தில் சுமார் 60 கடற்றொழிலாளர்கள் கலந்து கொள்ளவில்லை என கூறப்படுகிறது. இவ்வாறு கூட்டத்திற்கு செல்லாத உறுப்பினர்களுக்கு தலா 3000 ரூபாயை தண்டப்பணம் செலுத்துமாறு கடற்றொழிலாளர்கள் சங்கம் தற்போது உத்தரவிட்டதால் இந்த விவகாரம் பருத்தித்துறை கடற்றொழிலாளர்கள் மத்தியில் பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. கடற்றொழிலாளர் சங்கங்களை ஒரு அரசியல் கட்சியின் தேவைக்காக பயன்படுத்துவது மற்றும் உறுப்பினர்களை கட்டாயப்படுத்தி அரசியல் கூட்டங்களுக்கு அழைத்து செல்வது ஜனநாயகத்திற்கு முரணானதென்றும் தற்போதைய பொருளாதார சூழலில் வாழ்வாதாரத்திற்காக போராடும் கடற்றொழிலாளர்கள் மீது அபராதம் விதிப்பது அநீதியானதென சங்கத்தினர் மீது பலரும் விசனம் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பாக பருத்தித்துறை நகர் கடற்றொழிலாளர்கள் சங்க செயலாளரிடம் வினவிய போது தமது சங்கத்தின் கடந்த ஆண்டு பொதுக்கூட்டத்தில் தமது சங்கத்திற்கு கூட்டங்களுக்கு வருமாறு அழைப்பு விடுக்கப்பட்டால் அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளாத பட்சத்தில் அவர்களுக்கு 3000 தண்டப்பணம் அறவிடப்படும் என்று தீர்மானிக்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார்.
யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் மருந்து களஞ்சியம் தீப்பிடித்த நிலையில் அப்பகுதியில் தடயவியல் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளதுடன் தடய ஆய்வுகளை மேற்கொண்டுள்ளனர். அதேவேளை எதிர்வரும் திங்கட்கிழமை 11ஆம் தேதி கொழும்பிலிருந்து அரசு ரசாயன பகுப்பாய்வு திணைக்கள அதிகாரிகள் நேரில் வந்து சோதனையிட உள்ளதாக கூறப்படுகிறது. இதன் காரணமாக குறித்த பகுதி குற்றப்பிரதேசமாக அறிவிக்கப்பட்டு போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. வடக்கு கிழக்கில் உண்மையில் வங்கிகள் செறிவாக காணப்படுகின்றன. இந்த வங்கிகள் செறிவாக காணப்படுவதன் ஊடாக மக்களிடமிருந்து வைப்புகளை அவை பெற்றுக் கொள்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்த வைப்புகளை பெற்றுக் கொள்ளுகின்ற போது அந்த வைப்புகளின் மூலமாக மக்களுக்கு உற்பத்தியில் பங்கெடுக்கக்கூடிய விதத்தில் அவர்களுக்குரிய கடன்கள் அல்லது அவர்களுக்குரிய முதலீடுகளை வழங்க வேண்டிய தேவையினை மக்கள் எதிர்பார்த்து நிற்கின்றார்கள். ஆனால் வைப்புகள் அதிகரிக்கப்படுகின்ற அதே வேளை இந்த வைப்புகள் அந்தந்த மாகாணங்களில் அல்லது அந்தந்த பிரதேசங்களில் எந்த அளவுக்கு அந்த உற்பத்தியை பெருக்குவதற்கு அது பயன்படுத்தப்படுகின்றன என்பதை பற்றி சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இந்த இடத்தில் ஒரு விடயத்தை குறிப்பிட வேண்டும். வடக்கு கிழக்கு பிரதேசங்களில் இந்த வைப்பு செய்யப்படுகின்ற அந்த நிதியினை பொறுத்தமட்டில் அந்த நிதி அந்த பிரதேசங்களுக்கு எந்த அளவில் அபிவிருத்தியை தேடி கொடுத்திருக்கின்றன என்ற கேள்வி எழுகின்றது. குறிப்பாக சொல்ல போனால் இங்கு வைப்பு செய்யப்படுகின்ற மக்களால் வைப்பு செய்யப்படுகின்ற நிதி என்பது சில வேளைகளில் பிற மாகாணங்களுக்கு கொண்டு சென்று மூலதனமாக பயன்படுத்தக்கூடிய விதத்தில் கடன்கள் கொடுக்கப்படுகின்றன. இன்னும் ஒரு விடயத்தை நான் சொல்லியாக வேண்டும். இந்த ஒரு முன்னாள் ஆளுநர், மத்திய வங்கி ஆளுநர் குறிப்பிட்ட ஒரு விடயம் என்னவென்றால், குறிப்பாக மக்களின் வாழ்வாதாரத்தினை உயர்த்துவதற்கும் உற்பத்தியை பெருக்குவதற்கும் அந்தந்த பிரதேசத்தில் அபிவிருத்தியை ஏற்படுத்தக்கூடிய விதத்தில் இந்த வங்கி வைப்புகள் பயன்படுத்தப்பட வேண்டும் என்று கூறப்படுகின்றது. ஆனால் அந்த வடக்கு கிழக்கு பகுதிகள் யுத்தத்தால் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. அங்கு வந்து உற்பத்திகளை பெருக்கக்கூடிய விதத்தில் இந்த வைப்பகங்கள் அல்லது வங்கிகள் செயல்படுகின்றனவா என்ற கேள்வி எழுந்து நிற்கின்றது. இந்த இடத்தில் நான் இன்னும் ஒரு விடயத்தை சொல்லிக் கொள்ள விரும்புகின்றேன். அதாவது வங்கிகள் கடன்களை கொடுத்துவிட்டு அதனை அறவிடுவதற்கு மக்கள் மீது கொடுக்கின்ற அந்த இறுக்கமான அந்த போக்குகள் அந்த மக்களுக்கு கடன்களை கொடுத்து அதேவேளை அந்த உற்பத்தியை பெருக்கக்கூடிய விதத்தில் செயல்படுகின்ற ஒரு தன்மையை ஏற்படுத்த வேண்டும். ஏனென்றால் இந்த புனரமைப்பு என்பது, மீட்பு என்பது நிதியோடு சம்பந்தப்பட்ட விடயமாக காணப்படுகின்றது. அந்த நிதியோடு சம்பந்தப்பட்ட விடயத்தை மிகவும் துல்லியமாகவும் சீராகவும் பயன்படுத்துகின்ற போதுதான் உற்பத்தி துறைகளை நாங்கள் அபிவிருத்தி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு காணப்படுகின்றது. வைப்பு செய்தவர்கள் இடம்பெயர்ந்தால் சில வேளைகளில் அவர்கள் இறந்து போனால் அந்த வைப்பு செய்யப்பட்ட அந்த நிதியம் எந்த அளவுக்கு இடம்பெயர்ந்தவர்களுக்கு அல்லது காணாமல் போனவர்களுக்கு அல்லது இறந்தவர்களுக்கு கொண்டு செல்லப்படுகின்றது என்ற விடயத்தையும் பார்க்க வேண்டும். வைப்பு செய்யப்பட்ட நிதியம் அந்த இடம்பெயர்ந்தவர்களுக்கு அல்லது காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு அல்லது இறந்து போனவர்களுக்கு அவர்களது உறவுகளுக்கு ஒப்படைக்கக்கூடிய ஒரு விதத்தில் அவை கையாளப்படுகின்றனவா என்பதை பற்றி சிந்திக்க வேண்டிய தேவை எழுந்துள்ளது. அதேவேளை இந்த நுண்கடன் நிதி நிறுவனங்கள் காணப்படுகின்றன. இந்த மைக்ரோ கிரெடிட் என்று சொல்லப்படுகின்ற நிறுவனங்கள் காணப்படுகின்றன. இந்த மைக்ரோ கிரெடிட் நிறுவனங்கள் கூடுதலான வட்டிகளை மக்கள் மீது திணிக்கின்றன. குறிப்பாக சொல்ல போனால் 10 வீதத்திலிருந்து 100 வீதம் வரை அவர்களுடைய அந்த வட்டிகள் காணப்படுகின்றன. இந்த நுண்கடன் நிறுவனங்களை கையாளுகின்ற அல்லது கண்காணிக்கின்ற அல்லது அவற்றை வழிப்படுத்துகின்ற திறன் எந்த அளவுக்கு மத்திய வங்கியிடம் காணப்படுகின்றது என்பதை பற்றி பார்க்க வேண்டும். ஏனென்றால் அந்த நிறுவனங்கள் மக்கள் மத்தியில், அதாவது மக்கள் பல்வேறுபட்ட பொருளாதார பிரச்சனையில் தடுமாறுகின்ற போது, அவர்களுக்கு கடன்கள் கொடுப்பதாக முன்வருகின்ற போது, வீடு தேடி வருகின்ற போது அவர்கள் அந்த கடன்களை பெறுவதில் ஆர்வம் காட்டுகின்றார்கள். ஆனால் அந்த ஆர்வம் காட்டுகின்ற அதே வேளையில் அந்த நிதியம் என்பது மீண்டும் அறவிடப்படுகின்ற போது கூடுதலான வட்டிகளோடு அவை அறவிடப்படுகின்ற வேளையில் அவற்றை செலுத்த முடியாமல் தற்கொலை செய்கின்ற நிகழ்வுகள் கூட வடக்கு கிழக்கு பிரதேசங்களில் மட்டுமல்ல ஏனைய பிரதேசங்களிலும் அவை காணப்படுவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இன்னும் ஒரு விடயத்தை சொல்ல வேண்டும். The Finance Company என்று சொல்லப்படுகின்ற ஒரு நிறுவனம் காணப்பட்டது. இந்த நிறுவனத்தை பொறுத்தமட்டில் பல்வேறுபட்ட வாடிக்கையாளர்கள், அதாவது மத்திய வங்கியின் ஒரு அனுசரணையோடு இயங்குகின்ற இந்த Finance Company-யை பொறுத்தமட்டில் அதில் பலர் நம்பிக்கையோடு தங்களுடைய முதலீடுகளை அல்லது முதலீடு என்று சொல்வதை விட வைப்புகளை செலுத்தியிருந்தார்கள். அந்த வைப்புகள் செலுத்தப்பட்டதன் பின்னர் திடீரென்று அந்த Finance Company அப்படியே மூடப்பட்டுள்ளது அல்லது அப்படியே நிறுத்தப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக அங்கு வைப்பு செய்தவர்கள் ஏமாற்றப்பட்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய பெருமளவு நிதி கொடுக்கப்படாமலே அந்த நிறுவனம் நிறுத்தப்பட்டிருக்கிறது. எனவே இந்த மீட்பு புனரமைப்பு என்கிற விடயத்தை செய்கின்ற போது நிதி என்பது முக்கியமான மூலமாக காணப்படுகின்றது. அந்த நிதி முக்கியமான மூலமாக காணப்படுகின்ற போது இவ்வாறு பெரிய அளவில் நிதியை கொண்டிருக்கின்ற நிறுவனங்கள் மூடப்படுகின்ற போது அங்கு நிதியை செலுத்தியவர்கள் மிகவும் திக்குமுக்காடி கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் அந்த பணத்தை பெற முடியாமல் திண்டாடுகின்றார்கள். எனவே இந்த விடயத்தில் அரசு கவனம் செலுத்தி Finance Company-யில் நிதி முதலீடு அல்லது வைப்பு செய்தவர்களுக்கு உரிய நிவாரணத்தை பெற்றுக் கொள்வதற்கு ஏற்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன்.
கிளிநொச்சியில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் செயற்பாடுகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இதன்படி நேற்று ரத்னபுரம் வர்த்தகர்களின் ஏற்பாட்டில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கப்பட்டுள்ளது. கடந்த 2009 இலங்கை இறுதிப் போரின் போது முள்ளிவாய்க்கால் பகுதியில் உணவு மருந்தின்றி தவித்த மக்களின் பசியை போக்கிய உயிர்காத்த உணவாக முள்ளிவாய்க்கால் கஞ்சி பார்க்கப்படுவதால் அதனை ஞாபகப்படுத்தும் விதமாக முள்ளிவாய்க்கால் நினைவு நாள் அனுஷ்டிப்பு நெருங்கும் வேளைகளில் இந்நிகழ்வு இடம்பெறுகின்றமை குறிப்பிடத்தக்கது. வீட்டுப் பிரிவில் மாதாந்த மின்சார நுகர்வு 180 அலகுகளுக்கு அதிகமாக இருந்தால் மின்சார கட்டணம் 18% அதிகரிக்கப்பட்டுள்ளதாக பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் தவிசாளர் பேராசிரியர் KPL சந்திரலால் அறிவித்துள்ளார். எவ்வாறாயினும் மாதாந்த மின்சார நுகர்வு 180 அலகுக்கும் குறைவாக காணப்படும் நுகர்வோரின் மின்சார கட்டணத்தில் எந்தவிதமான மாற்றமும் ஏற்படாதென்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். 70 ரூபாய் பெறுமதியான குடிநீர் போத்தலை 100 ரூபாய்க்கு விற்பனை செய்த மட்டக்களப்பு நகரில் அமைந்துள்ள பிரபல உணவகம் ஒன்றிற்கு மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றத்தினால் 5 லட்சம் ரூபாய் பாரிய அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு மாவட்ட நுகர்வோர் அலுவல்கள் அதிகார சபையினால் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பின் போது குறித்த உணவகத்தில் அதிக விலைக்கு தண்ணீர் போத்தல் விற்பனை செய்யப்பட்டமை கண்டறியப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அதிகார சபையினால் நீதவான் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் குற்றத்தை ஒப்புக்கொண்டதன் பின்னர் குறித்த நிறுவனத்திற்கு எதிராக இந்த அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. பாதுகாக்கப்பட்ட வனவிலங்கு இனங்களின் கொம்புகளை விற்க முயன்றதாக கூறப்படும் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டதாக வனவிலங்கு பாதுகாப்பு திணைக்களம் தெரிவித்துள்ளது. கிக்கடுவ தேசிய பூங்கா தலைமையகம் மற்றும் பெல்லன்வில வனவிலங்கு அலுவலகத்தை சேர்ந்த அதிகாரிகள் மேற்கொண்ட இந்த நடவடிக்கையின் போது 2 லட்சம் ரூபாய்க்கு விற்பனை செய்வதற்காக தயாரிக்கப்பட்டதாக கூறப்படும் மான் கொம்புகளை அதிகாரிகள் கைப்பற்றியுள்ளனர். சந்தேக நபரும் கைப்பற்றப்பட்ட பொருட்களும் நுவகொட நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் நீதவான் அவருக்கு 1,50,000 ரூபாய் அபராதம் விதித்துள்ளார். விலங்கு மற்றும் தாவர பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் பாதுகாக்கப்பட்ட வனவிலங்கின் எந்த ஒரு பகுதியையும் வைத்திருப்பது, கொண்டு செல்வது, காட்சிப்படுத்துவது அல்லது விற்பனை செய்வது சட்டவிரோதமாகும் என்பது இங்கு சுட்டிக்காட்டத்தக்கது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மறக்காமல் அதிர்வு சேனலை லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.